ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிம்பிள் குக்கிங் எஸ்எம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜவ்வரிசி கிச்சடி செய்ய போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 3 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நாங்கள் 5 பேர் இருக்குதுன்றதுனால 3 கப்பு. நீங்கள் 4 பேர் இருந்தால் 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். 3 கப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணால் இது குழஞ்சி போயிடும். ஒரு வாஷ் பண்ணோம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வாஷ் பண்ணால் போதும். தண்ணி நல்லா வடிச்சிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு, டாட்டா சால்ட், உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம். சும்மா 2 தண்ணி லைட்டாக தெளித்தா போதும். தண்ணியை ஊற்றினா குழஞ்சிடும். கிச்சடி மாதிரி வராது, அப்புறம் பொங்கல் மாதிரி வரும். அதில் போய் உட்காரக்கூடாது. தண்ணி லைட்டாக 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். இதை அப்படியே 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் காஞ்சி இருந்ததுன்னா, ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக 1 ஸ்பூன் தண்ணி தெளித்து ஃபோக்கால் கிளறி விட்டுக்கோங்க. நான் கத்தியால் கிளறேன். ஃபோக் வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா கொஞ்சம் உதிரியாக வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் தாளித்தா பிசுப்பு இல்லாத இருக்கும். நான் பாதி இருந்து தூரம் இருக்கும்பொழுது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, நிறைஞ்சிருக்கு, உதிரியாகவும் இருக்குது. அப்படியே தாளித்தா தான் அது நல்லாயிருக்கும். இன்னும் 1 ஹவர் கழித்து திரும்பியும் இப்படி கிளறி விடணும். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை முக்கியம் நறுக்கி வச்சுருக்கோம் பொடிசா. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். ஜவ்வரிசி கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றும். கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். அங்கே காட்டு. சரி, கருவேப்பிலையை போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் அது ஒன்றா பர்ஃபெக்டாக வேகும். இதே அளவுக்கு எண்ணெய் போடணும். ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா எண்ணெய் குடிக்கும். நார்த்தில் நல்லா இதெல்லாம் சாப்பிடுவாங்க கிச்சடி பண்ணி, ஈவினிங் டைமிங், காலையில் டைம். இதில் வேர்க்கடலை கூட வறுத்து பொடி பண்ணி மேலாக போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் போடலை.
அது முடித்த பிறகு லாஸ்ட்டில் வேர்க்கடலை வறுத்து ஒன்று கொத்தலாம் தூளாக்கி இது மேலே போட்டுக்கலாம், தூவி கிளறி விட்டுக்கலாம். இது எந்த மசாலாவும் கிடையாது, வெறும் மிளகாய், உப்பு. இது வேறு எந்த மசாலாவும், வெங்காயம், மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், இதுதான். வெந்துடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். இவ்வளோதான், இப்படிதான் போடணும். தூளாக தெரியுதா உங்களுக்கு? உதிரியாக இருக்குதா? பார்த்தீங்களா? இப்படிதான், இப்படி நசுக்குன்னா அப்படி நசுங்கணும், வெந்துடும். நான் இதை எடுத்தோன்னா இதில் வந்து நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். இது இப்படி வச்சுக்கிட்டு கிளறணும், கத்தி வச்சுக்கோங்க, 2 கையால் இப்படி கிளறணும். அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டு கப் ஜவ்வரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும். உப்பும் கலந்து ஊற வைக்கணும். கொஞ்சம் மீடியமான உப்பு, தேவைப்பட்ட உப்பு, அப்போ தான் அது உள்ளே இறங்கும் உப்பு. இப்படி தான் கிளறணும். கொஞ்சம் கஷ்டம் அந்த வேலை. இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். இது மேலே வந்துட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். வேர்க்கடலையை தூளாக்கி வறுத்துட்டு அதை பொடி பண்ணி மேலே தூவினா அழகாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், உதிரியாக இருக்கிறதே காமிக்கிறேன். உதிரியாக தெரியுதா? பிளேட்டில் கூட போட்டேன். பார்த்தீங்களா, உதிரியாக வந்திருக்கு. நான் கையால் காமிக்கிறேன். இது பாருங்கள், சிப்னு வரல. ஒன்று தனித்தனியாக தெரியுதா? தனித்தனியாக தெரியுது பாருங்கள். தண்ணி தான், தண்ணி பார்த்து ஊற்றி ஊற வைக்கணும். நல்லா ஊறணும். நைட்டு ஊற வச்சு காலைல செய்யலாம், காலைல ஊற வச்சு ஈவினிங் செய்யலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.